அவளுக்கு வயிறு ரூமோ உனக்கு வயிறு ரூமோ நான் பயமா இருக்குது. என்னப்பா அப்பெல்லாம் நான் இதுலயே பேஞ்சுன்னு கூட சாப்பிட்டுக்கிறேன். கமலு கேப்பான் சின்ன வயசுல இருந்தே இது மாதிரி பழக்கம் சாப்பிடணும். ஆமாமா அப்பா வாங்கிட்டாருனா காலையவா? ஆமா. ஒரு கத்தை எவ்வளவு தெரியுமா? 50 ரூபாய் ஒரு கத்தை கீரை. இப்போ ஆமா 50 ரூபாய் ஒரு கத்தை கீரை. கீரையே கிடைக்கிறது இல்லை. இப்போ வந்துதான் இருக்குது. இந்த மழை பெஞ்சது இல்லவா, அதனால வந்து கீரை வந்து விலை அதிகமாகி போச்சு. ஒரு மாசத்துல கம்மியாயிடும். அதுக்கு முன்ன நம்ம வீட்டாண்ட கீரை கிடைக்கும். இப்ப போய் அரபாந்தர போய் அணுகிறாரு கீரை. கீரையே கிடைக்கிறது இல்லை. இப்பெல்லாம் வந்து 5 ரூபாய் கட்டு 10 ரூபாய் கட்டு இருந்தது. ஏறுதுலமா கீரை போடணும், அதுக்கு பாதுகாக்கணும், பெருசு ஒரு கீரையை தண்ணி விடணும், மருந்து அடிக்கணும், எவ்வளவு வேலை இருக்குது. ஆமா ஒன்னும் போக என்ன ஆகுமா தெரியல. கத்தை தெரியுமா? தீவாணி கூட கீரை கிள்ளுங்கிறா. தீவாணிமா நீ கூட கீரை கிள்ளுங்க. ரெடி தாங்க. அப்படியே பருப்பு போட்டு கடைக்கு போறீங்களா இல்ல அப்படியே வா? பருப்பு தான். பருப்பு சரிம்மா. பருப்பு வேணாவா? சரி. பருப்பு நல்லா இருக்காதா? பருப்பு நல்லா இருக்கும் சாமி. சரி பருப்பு போடாத கொஞ்சம் கீரை கடையலாம். வாழைக்கருவாடு வாழைக்கருவாடுமா? ஓய் வாழைக்கருவாடா? நானா பாருப்பா. யார் வாங்கிட்டு வந்தாங்க? தாத்தா வாங்கிட்டு வந்தாரா? சொல்லக்கூடாது. நான் பயமா இருக்கு. வாழைக்கருவாடு இந்த புடி அந்த புடி செத்து போச்சு. பயப்படுறாவ. ஆமா நானா ஒண்ணும் இல்ல. ஆமா நானா ஆமா ஆமா சின்ன சின்ன வெட்டு பாத்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுப்பா. காஞ்சி போச்சு அது. பாரு எவ்வளவு அகலமா இருக்கு பாரு. ஆமா அவ்வளவு அதே காஞ்சி போச்சு. இப்போ அதே காஞ்சி போச்சு. தாத்தா நிறைய புஷ்ணு வந்தாங்களா? பாருப்பா. என்னது ஸ்ரீவாணி? அது கருவாடு. வாழை கருவாடம் முடிஞ்சுதா? முடிஞ்சது. பாரு எவ்வளவு கிளீனா இருக்கு பாரு. இப்போ நம்ம அதை உணர்த்தி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த பாரு என்னப்பா என்னமா செய்யற? கருவாடு வறக்குறேன் நைனா. கருவேடா? கீரை குழம்பும் கருவாடும் அது ஒரு டேஸ்ட் நைனா. எப்பவுமே நம்ம ஆமாமா நீ சொல்றது உண்மைதான். கீரை குழம்பு பருப்பு கீரை பச்சை மிளகாய் போட்டு தக்காளி போட்டு கடைஞ்சிட்டு கீரை இந்த கருவாடு வரத்துக்குன்னா சாப்பாட்டுக்கு அவ்வளவு நல்லா மனமா இறங்கிடும். சூப்பரா இறங்கிடும். ஆயா கருவாடு செய்யறாங்க. என்ன கீரை சொன்னீங்க? சிறுகீரைப்பா. சிறுகீரை போடுறேன்ப்பா. ஓகேடி தங்கம். ஒரு 5 நிமிஷம் வந்துச்சுன்னா போதும். இன்னும் கொஞ்ச நேரம் வந்துச்சுன்னா மிளகாத்தூள் போட்டு இறக்கிட வேண்டியதுதான் கருவாடு. இன்னைக்குன்னா திடீர்னு கருவாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் சாப்பிட்டு. கீரை பச்சை மிளகாய் கீரை அதெல்லாம் போட்டு கடைஞ்சிட்டு கருவாடு வறுத்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மிளகாத்தூளுப்பா. சரி யாரும் விட மாட்டாங்க. கால் பண்ணு.
அப்பெல்லாம் நான் இதுலயே பேஞ்சுன்னு கூட சாப்பிட்டுக்கிறேன். கமலு கேப்பான். ஆமா ஆமா நான் கேட்டுனே இருப்பேன். எனக்கு இதுல பேஞ்சுன்னு சாப்பிடுறேன். இதெல்லாம் எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இது மாதிரி பழக்கம் தான் சாப்பிடணும். கீரையா நல்லா சூப்பரா வந்து போச்சு கடையில. அவ்வளவுதான். கீரை வந்து சூப்பரா பச்சை மிளகா தக்காளி கீரை எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வெந்துருச்சுன்னா எடுத்து கடைஞ்சிட வேண்டியதுதான். என்னண்ணா பட்டாசு வெடிக்கணுமா? ஐயோ பட்டாசு வெடிக்கணுமா? பட்டாசு இங்க வீட்டுல வைக்கலாமா? என்னத்துக்கு நூனா கண்ண மூட சொல்ற? ஓ சர்ப்ரைஸா? ஓகே. எங்க சொல்ல சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ் இல்ல சர்ப்ரைஸ். சரி ஓகே. என்ன காட்ட போற? ஏ சூப்பர். நூனா இங்க பாரு, இங்க பாரு. என்னது அது? என்னது சொல்லு நூனா. இப்ப நூனா வந்து பேசலன்னா நான் தான் பேசணும். எப்படின்னா சொல்லுக்கா அக்கா சூப்பரா இருக்குக்கா. ஐக்கா தண்ணி. அது என்னதுக்கா? தண்ணியா? ஊவா? ஓகே. குழந்தைங்க வீட்டுல இருந்தாலே நம்மளும் குழந்தைங்களாவே மாற வேண்டியதுதான். அப்படி மாறலன்னு வச்சிங்களேன் சரியான அடி அடிப்பா. நம்ம இப்ப கண்டி நூனா கண்டி பேசலன்னா என்ன போட்டு அடிப்பா. ஆனா நூனா தூங்க போகுது. பருப்பு நல்லா வெந்துருச்சு, கீரையும் வெந்துருச்சு. எடுத்து இதை கடைஞ்சி தாளிக்க வேண்டியதுதான். சொல்லுண்ணா. என்னம்மா? என்னப்பா ரெடி ஆயிடுச்சா கீரை குழம்பு? ரெடி ஆயிடுச்சுப்பா. கீரை குழம்புன்னு கேட்டுறீங்க. அவங்க அசால்ட்டா குக்கர்ல போட்டு அரைச்சிக்கிறாங்க, ஏதோ மிக்சில போட்டு அரைச்சிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. நம்ம வீட்டாதான்ப்பா கடாயில போட்டு இந்த சட்டியில போட்டு கடைஞ்சி. அது நல்லா இருக்காதுமா. மிக்சில போட்டாலும் நல்லா இருக்காது, குக்கர்ல போட்டாலும் நல்லா இருக்காதுமா. நம்ம வீட்டுல குண்டால போட்டு வேக வச்சுட்டு இந்த பருப்பு சட்டியில கடைஞ்சி தாளிச்சாதான்ப்பா அது ஒரு டேஸ்ட். ஆமா உக்காந்து கடையணுமேப்பா. நானு உக்காந்து கடைஞ்சிட்டு ஏந்துக்க முடியலையாப்பா என்னால. என்னப்பா பண்றது? அம்மாவால ஏந்துக்க முடியலப்பா, வயசு போகுது இல்லப்பா. மா என்னப்பா நீ கடையின்னு பார்த்தா அப்பா கண்டி விட்டுனுக்குற? முடியலனே, நான் உக்காந்துட்டு ஏந்துக்க முடியலனே. நான் முட்டி வலிக்குது அம்மாக்கு. பத்தியா கடைக்கு போற வர உட்கார கடை வச்சிட்டேன். கடையட்டோம்ப்பா, அப்பதான் தெரியும் வருத்தம். அங்க பாரு டேஸ்ட் பாக்கிறதுக்கு ஒருத்தர் வந்துட்டுக்கிறாங்க. சூடா இருக்கும்பா, சாப்பிட்டு பாருத்தாங்க. சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லு நல்லா இருக்காண்டு. ஓகே ஓகே பேபி. போதுமா கீரை கஞ்சிதே? போதும் போதும் போதும். இது ஒண்ணு கொஞ்சம் பாத்துறேன். கஞ்சிதுக்கு அடிக்கிறேன் கரெக்டா கஞ்சி. மா என்னம்மா பசி எடுக்குது. உங்க பேத்தியும் உங்க பேரனுக்கும் ரொம்ப பசி எடுத்துக்கிச்சான். அதனால ஏன்னா வந்து கன்ஃபார்மா நம்ம சொல்ல முடியாதுல்ல பேத்தியா பேரனான்ட்டு. அதனால ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லிட்டேன். இல்லன்னா ஸ்ரீவாணிக்கு பாப்பா குட்டி பாப்பா. என்னம்மா இங்க என்ன உள்ள வரும்போதே வாங்கி எடுத்துக்கிற? உனக்கு என்ன பாக்க போறியா? பாத்து பாத்து பாத்து. இந்த கருவாடு வாசனையா? கிச்சனுக்குள்ள போனாலே கொமட்டுதுங்க. ஏன்னா வந்து அந்த மசாலா வாசனை, அதுக்கப்புறம் இந்த தக்காளி வெங்காயம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து பசி எடுத்துக்கிச்சு. அதனால வந்து அம்மா வந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ஆகி போச்சுமா. இப்ப என்ன பண்றீங்க? என் சாவரத்துங்களுக்கு பசி எடுத்துக்கிச்சா? நீ சாப்பிட்டாதான் என் தங்கத்துங்களுக்கு வயிறு ரூமோ உனக்கும் வயிறு ரூமோ. ஏன் நிமிஷம்டா முடிஞ்சிடுச்சு, எல்லாமே ஆகி போச்சு. ஒண்ணு அப்பளமோ மோர் மிளகா வறுத்து குத்துறேன். சரி எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஒரே ஒரு நிமிஷம் சீக்கிரம் செய்யுங்க, நான் வெளியே இருக்கேன். நீ வாங்கி எடுத்துட்டு போறேன். சீக்கிரம் போடுமா குழந்தைக்கு அப்பளத்தை. ஆமா ஆமா. ஓய்
அதுல நான் கொஞ்சம் சாப்பிட்டோம், சாப்பிடவே மாட்டேன்றா பாவம். என்னத்த பண்றது, எதனா கட்சின்னு சாப்பிட்டோம். வாங்கியத்துக்குன்னு இது பிடிக்கல, அது பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்கல, எதனா தொட்டும் சாப்பிட்டோம். கறிவடைனா தொட்டும் சாப்பிட்டோம், மோர் மிளகானா தொட்டும் சாப்பிட்டோம். அது விருப்பம். ஒரு 4 சோறை வயிற்றுக்கு இறங்கிச்சுன்னா போதும். அப்பளம், மோர் மிளகா, கருவேடு, கீரை குழம்பு, சாப்பாடு. எங்க வீட்டு லலிதா. எங்க வீட்டு குட்டி லலிதா. பருப்பு போட்டு, பருப்பு, புளி, பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு கீரை செஞ்சுருக்காங்க அம்மா. இந்த கீரை வந்து நல்லா அந்த 4 சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தொலரை ஊத்தின்னு சாப்பிட்டாதான் கீரை நல்லா இருக்கும். எப்படின்னா சாப்பிடுவியா? அதுதானாங்க சைடிஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது. மழைக்கு நல்லா இருக்குமா பாருங்க. எவ்வளவு அறிவாளி ஸ்ரீ பாப்பா பாருங்க, நம்ம ஸ்ரீ பாப்பா. ஏன்னா மழைக்கு நல்லா இருக்குமா. எங்க வீட்டு அந்த வயிற்றுல இருக்கிற குட்டி குழந்தைக்கு அந்த அம்மா சாப்பிடாதே இருக்கிறாங்க. எது சாப்பிட்டாலும் சாப்பிட மாட்டேன்றா பாவம், சாப்பாடே ஏத்துக்க மாட்டேங்குது. இதெல்லாம் அதான் இரு பாக்குறேன். எந்த ஐட்டத்துலனா ஒரு ஐட்டம் இறங்கிட்டோம். அதுக்குதான் நார்மலா வந்து பார்த்தா பருப்பு சாம்பார் நல்லா இருக்கும். நான் சாம்பாரே சாப்பிட்டதுல. சரி இப்ப ட்ரை பண்ணி பாக்குறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஒரு ஐட்டத்துலனா இறங்கிட்டோம். என்ன மாரி எனக்கு வந்து மாமா வந்து வாயில வச்சோன்னே நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் உள்ள போனாதான் சொல்ல முடியும். ஆமா எல்லாருமே இப்போ டேஸ்ட் பாக்குறது பின்னாடி இரு. சரி ஓகே. எப்படி இருக்குன்னா இந்த கீரைக்கு இந்த மோர் மிளகாக்கு சூப்பரா இருக்கு. வேற எதுவும் எனக்கு தேவையில்ல. சரி நீ சாப்பிட்டாலே போதும்பா, அதுவே சாப்பிட போதும். அதான் நல்லா இருக்கு. நீ சாப்பிட்றாயம்மா. உப்பு கறிக்குதா? உப்பு கறிக்குதா? போட்ட குழந்தைக்கு. ஐயோ